செந்தில்வேல் அவர்களும் இணைந்திருக்கிறார், மூத்த ஊடகவியலாளர். திரு செந்தில்வேல், இப்போ நிறைய யூகங்கள் செய்யப்பட்டது, நிறைய திசையில் நம்ம எல்லாம் பார்த்தோம். விஜய் பக்கம் போறாரோ, அதை நோக்கி போறாரோ, அது ரூல் அவுட் ஆயிடுச்சோ. இன்னொன்னே ஒரு பாஜகவும் இவரும் இசையோட தான் அந்த ஒரு கோஆர்டினேஷன்ல தான் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் வலுப்பெறுதா? பாஜகவுடைய கோஆர்டினேஷன் தான் அவர் செய்கிறார் அப்படிங்கறத நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது நம்ம தந்தி ஆயுதத்திலும் நான் சொல்லி வந்தேன். பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு என்ன சொல்ல போனா பாஜகவின் ஸ்கிரிப்டை தான் அவங்க பேசுறாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டு வர்றேன் தொடர்ச்சியா. அது என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்தாக இருக்கிறது. விஜயை குறித்து அவர் இன்றைக்கு எந்த செய்தியாளர்களும் அவரிடம் கேள்வி எழுப்பவில்லை. சரி, ஒருவேளை விஜய் சார்ந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தால் அதற்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அதை யூகிக்க முடியும். ஆனா விஜயை குறித்து யாரும் இந்த கேள்வி கேட்கல அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இந்த ஒட்டுமொத்த அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பலரும் கவனிக்க தவறியதாக நான் நினைக்கிற 2 செய்திகளை நான் சுட்டிக்காட்டுறேன். ஒன்று, எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்களையும் இணைத்துக் கொண்டு, குறிப்பா சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரிடம் சேர்த்து நாங்க போய் அந்த 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தோம் அப்படிங்கறதா இன்னைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து வைத்த வாதம் திரு செங்கோட்டையன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்.பி. வேலுமணியும் எல்லோரையும் ஓரணியில் சேர்க்க வேண்டும், குறிப்பாக ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்டவர்களை ஓரணியில் சேர்க்க வேண்டும் என்று எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்களும் விரும்புகிறார்கள் அப்படிங்கறதா இதன் மூலம் நமக்கு புரிய வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது அப்போ அந்த கேள்வி அங்க கேட்கப்பட்டிருக்கணும். எஸ்.பி. வேலுமணி நீங்க அடுத்த கட்டமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து திரள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை நாங்கள் ஒருங்கிணைத்து ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாருல. அப்ப அந்த ஒருங்கிணைந்து வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல எஸ்.பி. வேலுமணிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் இடம் இருக்கிறதா? அவங்களையும் உள்ளடக்கியதான் அந்த நீங்க இப்போ அவர் சொல்றாருல, ஒரு 10 நாள் கெடு விதிக்கிறார். அந்த 10 நாள் கெடுவுக்கு பிறகு நாங்க எல்லாரும் ஓரணியில் திரண்டு அது குறித்து ஆலோசிப்போம் அப்படிங்கிறாரு. அதுல எஸ்.பி. வேலுமணியும் இருக்கிறாரா அப்படின்னா அது அடுத்த ட்விஸ்ட், அடுத்த டர்னிங் பாயிண்ட் அது. சோ இப்ப எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் இதற்கு பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வாய் திறந்து பேசணும். அப்புறம் என்ன பொறுத்தளவுல இவர் ஒரு 1/2 மணி நேரம் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டை கொடுத்தாரு இல்லையா, எளிய மொழியில சொல்லணும், ஒரு திரைப்பட டயலாக சொல்லணும்னா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொன்னார் திரு ஹரி, யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்பது பொதுச் செயலாளரின் முடிவு. அந்த கருத்தில் நான் உடன்படுகிறேன். ஒரு பிளெக்சிபிலிட்டி கொடுக்கிறாரு. யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்க கூடாதுங்கிறது பொதுச் செயலாளர் முடிவுன்னு வந்துட்டீங்கன்னாலே நீங்க போர்க்குடியை தூக்கி இருக்க கூடாது இல்ல. ஒரு ரீசனபிளா இருக்கிறாரு. நான் ரொம்ப எல்லாம் கண்டிஷன் போடல, அன்கண்டிஷனலா வரும். அதோட நியூஆன்சஸ் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஒருவேளை டிடிவி தினகரனை சேர்த்து அவர் கட்சி ஆரம்பிச்சாருங்கிறதுனால அதனால அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவருக்கு இடம் கொடுக்கறாரு. அப்ப எல்லாரும் அப்ப செங்கோட்டையனுக்கு ஆள் மனதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு இல்ல. இதுல யாரோ ஒருத்தரையோ அல்லது 2 பேரையும் மட்டும் சேர்த்தா போதும். அப்படின்னா அந்த ஒருத்தர் 2 பேர் யாரு? டிடி தினகரனா, வி.கே. சசிகலாவா? டிடி தினகரனா, வி.கே. சசிகலாவா, ஓபிஎஸ்ஆ? அல்லது நான் இப்படி சொல்றேன், நான் உறுதியா சொல்றேன், செங்கோட்டையன் எதை மனசு வச்சு சொல்லியிருப்பார்னா வி.கே. சசிகலா அம்மையாரை மட்டுமாவது சேர்த்துக் கொள்ளுங்கள், ஓபிஎஸ் கிட்டியும் வேண்டாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கு அதான் அர்த்தம். சோ இந்த ஒட்டுமொத்த பிரஸ் மீட்டும் வி.கே. சசிகலாவுக்காக நடந்த பிரஸ் மீட்டா? ஏன்னா அவர் அடுத்த ஒண்ணு கேட்கிறாரு, என்ன சொல்றாரு, வி.கே. சசிகலாவை நீங்கள் சந்தித்தீர்களா? சிரித்து கொண்டே சஸ்பென்ஸ் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இது வி.கே. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வி.கே. சசிகலா அதை பத்தி பேசினாங்க, நாங்க சும்மா இருக்க மாட்டோம், அடுத்த கட்டத்தை அரெஸ்ட் பண்ணாங்க, இவர் ஆரம்பிக்கிறார். இப்ப அறிக்கை வந்திருக்கு அவங்கள்ட்ட இருந்து செங்கோட்டையனை பாராட்டி. ஐஎஸ், அதுதான் சொல்றேன், அதைத்தானே நான் சொல்றேன். இப்ப நீங்க அறிக்கை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், நான் பாக்கல. பட் அப்ப இது எல்லாமே ஒரே லைன்ல வருது இல்ல. அப்ப வி.கே. சசிகலாவை மட்டுமாவது உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கறதுதான் செங்கோட்டையனுடைய டிமாண்டா? அதை நீங்க வி.கே. சசிகலா மட்டுமா சேர்த்துக்கீங்கன்னு டைரக்டா சொல்லி கேட்கலாமே. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.